வணக்கம். இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா, அரிசி உளுந்து ஊற வச்சுட்டேன். ஏன்னா, குளிர் அதிகமாக இருக்கிறதுனால மாவு வந்து புளிக்க மாட்டேங்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டர் ஆன் பண்ணி உளுந்து அரை போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு பேபிகார்ன் ஃப்ரை தான் செய்ய போகிறேன். ஸோ அதை கட் பண்ணி பிளான்ச் பண்ணி அதோட மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து தக்காளி வெங்காயம் தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறேன். எங்கள் பெரியவருக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் குக்கரில் செஞ்சால் பிடிக்க மாட்டேங்குது. இதுமாரி வெங்காயம் தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சு கொடுத்தா அவருக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து வெங்காயம் தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சு அதுதான் வந்து லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ண போகிறேன். எண்ணெயில் சோம்பு, பச்சை மிளகா, பூண்டு போட்டு வதக்கிட்டு வெங்காயம் கருவேப்பிலை வதக்கிட்டு இந்த வெங்காயம் கருவேப்பிலை வதங்கின இடத்துல நம்ம தக்காளி ரெடி பண்ணிடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இதுக்கு வந்து உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்தா போதும். இதை மிக்ஸ் பண்ணால் அது தானாகவே நல்லா சுருண்டு சுருள வதங்கி வந்துடும். மாவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதையும் கரைச்சி எடுத்து வச்சாச்சு. பேபிகார்னை ஃப்ரை பண்ணிவிட்டு இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீகான் அண்டு ட்ரை கிரேப்ஸ் தான் வச்சுருக்கேன். தேங்க்யூ.